Hi friends, this is Ramnath. இது கொஸ்டின் அண்ட் ஆன்சர் அப்படிங்கிற ஒரு செஷன். இதில் சப்ஸ்கிரைபர்ஸ் கேள்வி கேட்பாங்க, நான் பதில் சொல்லுவேன். இது எல்லாமே தனியாக நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட்டில் இருக்குது. இன்னைக்கு யார் என்ன கேள்வி அப்படிங்கிறத இப்போ பார்த்துருவோம். வணக்கம் சார், நான் வின்சென்ட் சவுதியிலேருந்து பேசுகிறேன். நான் SMS2 குரூப்போட மெம்பராக இருந்து உங்களோட ஜூன் மந்த் பேட்சில் ஸ்டூடெண்ட்டாக நான் ஜாயின் பண்ணியிருந்தேன். ஒரு சில ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நாள் கணக்கில் வார கணக்கில் அப்படியே சைடு வேலையே போய்கிட்டு இருக்கு. சடன் ஒரு ஸ்பைக் 5% 10% அப்படின்னு சொல்லி டாப்ல போயிடுது. எதனால இது நடக்குது? அந்த ஸ்பைக் வரதுக்கு முன்னாடி நம்ம பிரைஸ் ஆக்ஷன் மூலமா அதை கண்டுபிடிக்க முடியுமா? இது மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க சார். எல்லாருக்குமே கிறிஸ்மஸ் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இப்போ இவர் கேட்டிருக்குது என்ன அப்படின்னா, மார்க்கெட் ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருக்குது, திடீர்னு பிரேக் அவுட் ஆகுது, முன்னாடி கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. ஏன் அந்த மாதிரி ஆகுது அப்படின்னால், இப்போ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இப்போது கரண்ட் சார்ட் எதுவுமே காட்ட முடியாது செபி சொன்னதுனால. அதனால் பழைய ஒரு எக்ஸாம்பிளை காட்டுறேன். ரிலையன்ஸ் 17 வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ரேஞ்ச் போட்டிருக்கேன் இல்லையா, இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் இருந்திருக்கு மார்க்கெட்டு. ஏன்? அதுக்கப்புறம் தான் அப்போயே அவங்களுக்கு தெரியும் ரிலையன்ஸ் ரீட்டெயிலுங்கிறது வரப்போகுது, ஜியோங்கிறது வரப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் யாருக்கு முன்னாடியே தெரியும்? அம்பானி குரூப்புக்கு தான் தெரியும். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸு, ரிலேஷன்ஸ், ஆடிட்டர்ஸ் அவங்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் கிளம்பும். நம்ம மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டரால் ஒரு கேண்டிலை கூட உருவாக்க முடியாது. ஆனால் பெரிய பெரிய ஆளுங்க மார்க்கெட்டை நிறுத்தி வைக்கவும் முடியும், மார்க்கெட்டை ஏற்றவும் முடியும், இறக்கவும் முடியுங்கிற யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும். அப்புறம் இது முன்னாடியே நம்ம கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும். அதுதான் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு இருக்கு இல்லையா. அந்த ரேஞ்சை தாண்டி எப்போ மார்க்கெட் வெளியில் வந்துருச்சுன்னு கன்ஃபார்ம் பண்ணுதோ அப்போ தான் நம்ம என்ட்ரி ஆகணும். ஓகே, பை.